ரூத்தின் சரித்திர புத்தகத்தில் ரூத்துடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்துல இதுவரைக்கும் 2 அதிகாரங்களை முழுமையாக நாம் சிந்தித்து முடித்திருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் ரூத்தின் புத்தகத்திலிருந்து தான் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். பொதுவாகவே இந்த உலகத்துல வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம செய்கின்ற பெரும்பாலான காரியங்களை திட்டமிட்டு தான் செய்கிறோம் இல்லையா? திட்டமிடாம ஏதாவது நம்ம செயல்படுறோமா? சில நேரங்கள்ல திட்டமிடாம செய்கிறது உண்டு. ஒரு அவசர கதியா எப்படியாவது இதை செஞ்சிடணுமே அப்படிங்கிற ஒரு வேகத்துல அதை செய்கிறது உண்டு. அப்படி செய்கிறதுனால, அதாவது ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாம செய்கிறதுனால வரக்கூடிய கஷ்டங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த காரியம் சரியா நடந்து முடியாம போகிறதும், அல்லது என்ன நோக்கத்தோடு அதை செய்ய ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகிறதும், இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா பொதுவா எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்பதாகவும் நம்ம என்ன செய்வோம்னா அதை குறித்து யோசித்து அதை திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி அது நடக்கிறதாக நம்ம பார்த்து கொள்வோம். அப்படி திட்டமிடக்கூடிய திட்டங்கள் சரியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு வீடே கட்டுறோம்னா அந்த வீடை கட்டுறதுக்கு முன்னாடி அதனாலதான் பிளான் ஒன்னு போடுவாங்க. அதோட அஸ்திபாரம் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல ரூம் இருக்கணும், இந்த இடத்துல ஹால் இருக்கணும், இங்க பெட்ரூம் இருக்கணும், இங்க கிச்சன் இருக்கணும், இங்க படிக்கட்டெல்லாம் வரணும், போர்ட்டிகோ இங்க வரணும்னு ஒரு பிளான் போட்டுட்டு அந்த பிளான் போடும் போதே சரியா இருந்தா அந்த வீடும் அருமையா அந்த திட்டத்தின்படி கட்டப்பட்டு வரும். திட்டம் சரியில்லாம போகிற போது அந்த வீடும் சரியில்லாம போகும். நீங்க உங்க வாழ்க்கையில பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். பிளான் ஒன்னா இருக்கும், கட்டும் போது மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எதுக்கு பிளான் ஒன்னு போடணும்? பிளான போட்டுட்டு இங்க ஒரு ரூம் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கு பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு கட்டடம் எழும்பி வரும்போது இங்க ரூம் இருந்தா சரி வராது போலயே, இந்த பிளான கொஞ்சம் மாத்துவோம். இப்படி அப்பப்போ அந்த பிளான மாத்திக்கிட்டே இருந்தா அது சரியா போகவும் செய்யாது. அதனால எப்பவுமே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி சரியான திட்டமிடுதல் அவசியம். சரியான திட்டமிடுதல் இருந்தா அந்த செயல் பாதி வெற்றி அடைந்து விட்டதாக உலக மனுஷனே சொல்றான். சரியான திட்டமிடுதலும் அந்த திட்டமிட்ட காரியத்தை நுணுக்கத்தோடு செய்கிறதிலும் ரொம்ப கவனம் தேவை. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரூத்தின் சரித்திரத்துல இப்படித்தான் நகோமியும் தன்னுடைய மருமகளான ரூத் நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு திட்டத்தை தீட்டினதை 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். வேதம் அதை நமக்கு தெளிவாக எழுதி உணர்த்தி இருக்கிறது. அத ரூத் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல நம்மால கவனிக்க முடியும். முதல்ல அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். நகோமியினுடைய திட்டத்தை தான் இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு ரூத்தின் நல்வாழ்க்கைக்கான நகோமியின் திட்டம். ரூத்தின் நல்வாழ்க்கைக்கான நகோமியின் திட்டம். இந்த தலைப்பின் கீழாக
இந்த 5 வசனங்களையும் 3 குறிப்புகளின் மூலமாக நாம் சிந்திக்கலாம். முதலாவது நகோமியின் நல்ல எண்ணம். அப்படி நகோமிக்கு என்ன நல்ல எண்ணம் இருந்துச்சு அப்படிங்கறத முதலாவது வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது குறிப்பு, அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நகோமி போட்ட திட்டம் என்ன, அதற்கான திட்டம், அது 2-4 வசனங்கள்ல பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, அந்த திட்டத்தை கேள்விப்பட்ட ரூத் என்ன செய்தால், என்ன சொன்னால் என்பதை குறித்து மூன்றாவதாக ரூத்தின் மறுமொழி என்கிற அந்த குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் 5வது வசனத்தை. இதெல்லாம் ஒன்னொன்னாக நம்ம பார்த்து சில பயன்பாடுகளையும் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில பயன்பாடுகள் அதுல இருக்கு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். முதல் குறிப்பு, நகோமியின் நல்ல எண்ணம். 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ரூத்தை பார்த்து நகோமி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ரூத்தினுடைய புத்தகத்துல காட்சிகள் இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கின்றத நாம அறிந்திருக்கிறோம். சோ இப்ப இந்த காட்சி எங்க நடக்குதுன்னா, நகோமியினுடைய வீட்டுல மாமியாரும் மருமகளுமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்தை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். சோ இதற்கு முந்தைய 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில வயல்வெளிக்கு சென்று கதிர்களை சேகரித்து கொண்டு வந்த ரூத் அதெல்லாம் தன்னுடைய மாமியினிடத்துல காண்பிக்கிறாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்ட காரியத்தை குறித்து நாம சிந்தித்து பார்த்தோம். நகோமி ரூத் நிறைய கதிர்களை சேகரித்து வந்ததை பார்த்து அந்த நிலத்தின் எஜமான கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கிறத குறித்து நாம சிந்தித்து பார்த்தோம். ரூத் மேல நகோமிக்கு எவ்வளவு அக்கறை இருந்தது, அக்கறையான விசாரிப்பு என்கிற தலைப்பில் அதை சிந்தித்து பார்த்தோம். அதே சமயத்துல ரூத்தும் கூட தன்னுடைய மாமிக்கு எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவளாக நடந்து கொண்டதை நாம சிந்தித்து பார்த்தோம். இந்த 2 பேரும் எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில இருந்த போதிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் அக்கறையுள்ளவர்களாகவும் நடந்து கொண்டதெல்லாம் 2வது அதிகாரம் நமக்கு தெளிவாக விளக்கினர். இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் மெல்ல மெல்ல போய் கொண்டிருக்கிறது. அந்த வார்கோதுமை அறுப்பின் நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அறுவடையும் நடந்து கொண்டிருக்கிறது. ரூத்தும் ஒருவேளை அந்த பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நகோமி ரூத்தை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் யோசிக்கிறேன், இது அந்த 2வது அதிகாரத்துக்கும் அந்த 3வது அதிகாரத்துக்கும் இடையில சில நாட்களாவது சென்று இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக வேத வல்லுநர்களுடைய சிந்தனையும் அப்படியாகத்தான் இருக்கிறது. நகோமி தன்னுடைய மருமகளை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். அவள் வயல்வெளிக்கு சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறாள். ஏதோ அவ்வப்போது அவர்களுடைய உணவு தேவை சந்திக்கப்படுகிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற போதுதான் நகோமிக்கு ஒரு எண்ணம் உதிக்கிறது. தன்னுடைய இளம் வயது மருமகள் எத்தனை நாட்களுக்கு இப்படி நிரந்தரமான ஒரு ஆதரவு இல்லாமல் இருப்பாள் என்பதை நகோமி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இத நகோமியினுடைய அந்த பொறுப்பை இங்க பாருங்க. நகோமிக்கு வயதான நேரத்துல ரூத் சென்று கதிர்களை பொறுக்கி வருகிறாள். ஆகவே ஏதோ என் வயிற்றுப்பாட்டுக்கு தேவையானது இப்ப கிடைக்குது, இப்படியே நாட்களை நாம நகர்த்திடுவோம்னு சொல்லி நகோமி அங்க அமைதலா இல்ல. அவ யோசிச்சு பாக்குறா, தன்னுடைய வீட்டுல இருக்கிற தன்னை நம்பி வந்திருக்கிற ரூத் எவ்வளவு காலம்தான் இப்படி ஒரு நிரந்தரமான ஆதரவு இல்லாமல் இருப்பாள் என்று அவ சிந்திக்க ஆரம்பிக்கிறா. அந்த சிந்தனையின் விளைவாக அவளுடைய மனதுல வந்த எண்ணம் தான் அவளுடைய திட்டத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நகோமி தன்னுடைய மருமகளின் நல்வாழ்க்கைக்கான திட்டத்தை தன்னுடைய மனதில் முதலாவது தீட்டுகிறாள். அதை குறித்து தீர சிந்தித்து ஒரு முடிவோடு அதை பற்றிய செய்திய தன்னுடைய மருமகளிடம் தெரிவிக்கிறாள். அதத்தான் இந்த முதல் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது.
ரூத்தை பார்த்து நகோமி என்ன சொன்னாள் என்கிறத அந்த வசனத்துல பார்த்தோம்னா, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பின்பு என்கிற அந்த வார்த்தையோட ஆரம்பிக்கிறது. அந்த பின்பு என்கிற வார்த்தை எதை குறிப்பதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்படி சில நாட்கள் நகர்ந்து போயிருந்திருக்கணும். ரூத் வயல்வெளிகளுக்கு சென்று கதிர்களை பொறுக்கி போவாஸ் சொன்னது போல, நீங்க பாருங்களேன், இதை எப்படி நாம புரிந்து கொள்ளலாம்னா, முதல் முறையாக போவாஸ் ரூத் சந்திக்கும் போது போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய நிலங்கள் எல்லாம் அறுவடை நடக்கிற வரைக்கும் நீ அங்க போகலாம், யாரும் உன்னை தடை பண்ணாதபடிக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நீ தாராளமாக அங்க கதிர்களை பொறுக்கிக் கொள்ளலாம். ஆனா இந்த 3வது அதிகாரம் வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த வசனங்கள்ல இன்று ராத்திரி அறுவடை நடக்கும் போது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட வச்சு பார்க்கும்போது அந்த பின்பு என்கிற அந்த வார்த்தை எதை குறிப்பதாக இருக்க வேண்டுமானால், முதல் முறையாக ரூத் வயல்வெளிக்கு சென்று தானியங்களை பொறுக்கி வந்ததுக்கும், நகோமி இந்த வார்த்தைகளை தன்னுடைய மருமகள் கிட்ட சொல்லுகிற நேரத்திற்கு இடையில சில நாட்கள் சென்று இருக்கணும். அந்த நாட்கள்ல அறுவடை எல்லாம் நடந்து கொண்டிருந்திருக்கணும். இந்த நாள்ல நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிற அந்த நேரத்துல அந்த அறுவடை எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கிற ஒரு நேரமாக இருந்திருக்கணும். அததான் பின்பு என்கிற அந்த வார்த்தை குறிப்பதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து பேசுகிற போது அவள் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்களேன். என் மகளே, என் மகளே. ரூத்தின் மீது நகோமிக்கு இருந்த அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்தக்கூடியதாகவே இந்த வார்த்தைகள் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கர்சனையோட, ரொம்ப அன்போட, ரொம்ப அக்கறையோட அந்த வார்த்தைய அவ பயன்படுத்துகிறான். என்னதான் ரூத் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்த போதிலும், தன்னுடைய மகனுக்கு மருமகள் ஆன பிறகு தன்னுடைய தேசத்துக்கு தன்னுடைய தேவனை நம்பி தன்னை நம்பி அவ இப்ப வந்திருக்கிறான். ஆகவே அவளை ஒரு வேற்று ஆளாக, 3வது நபராக பார்க்காம நகோமி தன்னுடைய சொந்த மகளாகவே பார்த்திருக்கிறாள். அதனாலதான் இந்த அக்கறையான வார்த்தைய அவ பேசுகிறாள். என் மகளே. ஆக்சுவலா அங்க நகோமி சொன்ன அந்த வார்த்தைய நாம புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்லணும்னா, அங்க நகோமி என்ன சொல்லி இருப்பாங்கன்னா, என் மகளான ரூத்தே, என்னுடைய விருப்பம் எல்லாம் நீ சுகத்தோடு நன்றாக வாழ வேண்டும், அதற்கான எல்லா வழிவகைகளையும் செய்து கொடுப்பதே என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் அந்த என் மகளேங்கிற அந்த வார்த்தையும் அதுக்கு பிறகு அவ பயன்படுத்தின வார்த்தைகளுக்கான அர்த்தமாக இருக்கிறது. என் மகளான ரூத்தே, என்னுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? நீ சுகத்தோடு நன்றாக வாழ்ந்திருக்கணும், உனக்கு சரீரத்திலேயும் நல்ல சுகம் இருக்கணும், உன்னுடைய எதிர்காலமும் ஒரு நல்ல எதிர்காலமாக இருக்க வேண்டும். அப்படி நீ சுகத்தோடு நன்றாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் செய்கிறதுல நான் கவனம் இல்லாமல் இருப்பேனா? அதுதான் நகோமியினுடைய அந்த வார்த்தையாக இருக்கிறது. உண்மையிலே தமிழ்ல இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது அங்க 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு சுகமாய், இன்னொன்னு சௌக்கியத்தை. அப்படின்னு 2 வார்த்தைகளை மொழிபெயர்ப்பாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம ரொம்ப அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது இல்ல. இது அந்த காலத்துல வேதம் மொழிபெயர்க்கப்பட்ட போது எழுதப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஆனா ஆங்கிலத்துல இந்த வசனத்தை பார்த்தோம்னா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சற்று வித்தியாசம். தமிழ்ல அதை சரியாக அவங்க மொழிபெயர்க்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆங்கிலத்துல அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம்ல, மூல மொழியிலிருந்து அப்படியே லிட்ரலா மொழிபெயர்க்கப்பட்ட நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள், அதுல பாத்தீங்கன்னா இந்த 2 வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா, ஒரு வார்த்தை செக்யூரிட்டி என்கிற வார்த்தை வருது. மை டாட்டர், அதான் என் மகளே தமிழ்ல வருது. மை டாட்டர், ஷால் ஐ நாட் சீக் செக்யூரிட்டி ஃபார் யூ?
உனக்கான பாதுகாப்பை நான் தேடாமல் இருப்பேனா? பாத்தீங்களா, இங்க அந்த பாதுகாப்புன்ற வார்த்தையே வரல. Shall I not seek security for you that it may be well with you? Well with youனா உனக்கு நன்மையாய் இருக்கும்படி, உன்னுடைய எதிர்காலத்துக்கு நன்மையாய் இருக்கும்படி. அது செக்யூரிட்டினா பாதுகாப்பு. இந்த ரெண்டு வார்த்தைய ஆங்கில வேதத்துல நாம பார்க்கிறோம். தமிழ்ல சௌக்கியம்னு வந்திருக்கு. அந்த சௌக்கியம்ன்ற வார்த்தைய நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, அது ஒரு சரியா ஒரு கிண்டலா தானே யூஸ் பண்ணுவோம். என்ன சௌக்கியமா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இன்னைக்கு அதுவுமே ரொம்ப குறைஞ்சிட்டு தான் போகுது. உண்மையிலேயே இந்த வசனம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டுமானால், பின்பு அவள் மாமி ஆகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ நன்றாக வாழ்ந்திருக்கும்படி உனக்கான பாதுகாப்பை நான் தேடாதிருப்பேனோ? சரிங்களா, அப்படிதான் இருந்திருக்கும். உனக்கான பாதுகாப்பை நான் தேடாதிருப்பேனோ என்பதாக இருந்திருந்தா அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் இன்னும் சரியா இருந்திருக்கும். இந்த அர்த்தத்தோடு பார்க்காம சுகம் சௌக்கியம் அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா அது சரியான அர்த்தத்தை கொடுக்கறதாக இருக்காது. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு யாரையாவது ரொம்ப நாள் பார்க்காம இருந்துட்டு ஒருத்தரை பார்த்தோம்னா நம்ம கேட்கிற கேள்வி இப்படிதான் இருக்கும். என்னப்பா சுகமா இருக்கியா? இன்னைக்கு சுகமா இருக்கியான்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்ல. ரெண்டாவது சௌக்கியமா இருக்கியா, ரெண்டு வார்த்தையை இப்ப பயன்படுத்துறது இல்ல. என்னப்பா நல்லா இருக்கியா, அவ்வளவுதான். அப்ப அந்த சுகம் சௌக்கியம் என்ற அந்த ரெண்டு வார்த்தையும் இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வசனத்தை படிக்கிறவங்களுக்கு எப்படி போயிரும்னா, ரூத் நல்லா இருக்கணும்னு விரும்புறா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சாதாரணமா போயிடும். ஆனா உண்மையிலேயே அந்த அர்த்தத்தோடு வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தவில்லை. அதனாலதான் நான் அதை உங்களுக்கு அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி சொன்னேன். நகோமி ரூத்தை பார்த்து என்ன சொல்றான்னா, என் மகளே, நீ நன்றாக வாழ்ந்திருக்கும்படி உனக்கான பாதுகாப்பை நான் தேடாதிருப்பேனா? செக்யூரிட்டி, எது உனக்கு நன்றாக இருக்கும், எது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதை நான் தேடாதிருப்பேனா அப்படின்னு தான் நகோமி அங்கு சொல்லி இருக்கிறாள். மேலோட்டமாக இந்த வசனத்தை தமிழ்ல வாசிக்கிற போது இப்படிப்பட்ட அர்த்தத்தை புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அதுக்குதான் எப்பவுமே ஒரு ஆங்கில வேதத்தையும் வைத்து வாசிக்கிறது நல்லது. ஒரு வகையில கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிறவர்கள், ஒரு 50-60 வயதை கடந்து இருக்கிறவங்க இந்த வசனத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதை புரிஞ்சு கொள்றது கஷ்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு 20 வயது அந்த ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க, வாலிப வயசுல இருக்கிறவங்க நகோமி ரூத்தை பார்த்து என்ன சொல்றா அப்படின்றத புரிந்து கொள்றது அவங்களுக்கு கஷ்டம். ஆனா கொஞ்சம் ஒரு 50-60 வயதில் இருக்கிறவங்களுக்கு அது புரிந்து கொள்வாங்க. ஓகே, நகோமி எதை மனசுல வச்சு இந்த வார்த்தையில சொல்கிறாள். இப்ப பாருங்க, வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிற போது அந்த வார்த்தை நேரடியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதாக இருக்கணும். இப்ப ஒரு சிலருக்கு இதை தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். என்ன நல்லா இருக்கணும், அதுக்கு மேல சிந்திக்கக்கூடிய திறன் ரொம்ப இல்லாம போயிடும். இந்த வார்த்தைகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ்ந்தவர்களுக்கு அது ஓரளவுக்கு தெரியும். ஆமா, நகோமி ரூத்துக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க யோசிக்கிறாள். அதை நினைச்சுதான் நீ சுகமா இருக்க, சௌக்கியமா இருக்க, இந்த வார்த்தையெல்லாம் அவ பயன்படுத்துறான்றத பாக்குறோம். ஆகவே இங்கு நகோமி ரூத்துடைய பாதுகாப்பான எதிர்கால வாழ்க்கைய பத்தி தான் ரூத்தோடு பேசுகிறாள். அதான் அந்த முதல் வசனத்துல நம்ம பாக்குறோம். பாருங்க, அடுத்த குறிப்பு போறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பயன்பாடை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நகோமியினுடைய இந்த செயல்பாடு வீட்டில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் கொண்டிருக்கிற பொறுப்பை உணர்த்துகிறதாக இருக்கிறது. சில பிரசங்கங்கள்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு உலகத்துல பொறுப்புன்றது இல்லவே இல்லை. பெரியவர்களுக்கும் பொறுப்பான நடத்தை இல்ல. அந்த பெரியவர்கள் கிட்ட பொறுப்பான நடத்தைய பார்க்காததுனால சிறு வயதுல உள்ளவர்களும் வாலிபர்களும் அவர்களும் பொறுப்பாக நடந்து கொள்கிறதே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவர்களும் பொறுப்பா நடக்கிறது இல்ல,
அந்த குடும்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு கீழாக இருக்கிற பிள்ளைகளும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களும் சரி பொறுப்பு இல்லாம நடந்து கொண்டா அந்த குடும்பம் எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க நகோமியும் ரூத்தும் 2 பேரும் நம் போன பிரசங்கத்திலே சொன்ன மாதிரி 2 பேரும் விதவைகள். பல துன்பத்துக்கு மத்தியில் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் காட்டுகிற அன்பை உங்களால பார்க்க முடியுதா? ஒருத்தரை ஒருத்தர் விசாரிக்கிறத பாருங்க, ஒருத்தரை ஒருத்தர் கவனிக்கிறத பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒருத்தர் காட்டுகிற அக்கறைய பாருங்க. இங்க நகோமி குடும்பத்துல பெரியவர்களா இருக்கிற எல்லாருக்குமான பொறுப்பை உணர்த்துகிறவளாக இருக்கிறாள். வீட்டில் பெரியவர்களாக, மூத்தவர்களாக, குடும்ப தலைவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் குடும்பத்தின் மக்களுக்கு அவர்களுடைய எதிர்கால நல வாழ்க்கைய குறித்த சிந்தனைகளோடு அக்கறையான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நகோமியினுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. என் மகளே, நீ நன்றாய் இருப்பதற்கு, உன்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிவகையை நான் தேடாதிருப்பேனோ? அதுங்களா, இங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சிருக்கிறோம். அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கிறவங்க அவங்க படிப்புல கவனம் செலுத்தி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு கொடுத்து ஆதரவாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. என் பிள்ளையினுடைய நிலை என்ன, அவனால எவ்வளவு படிக்க முடியும், கொஞ்சம் புஷ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்காக அவனை போட்டு வளைக்க முடியாது. போன பிரசங்கத்திலே நான் சொன்ன மாதிரி நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், உன்னை டாக்டர் ஆகாம விட மாட்டேன். எவ்வளவு பேர் டார்ச்சர் பண்றாங்க இல்லையா? பாருங்க, பிள்ளை வளர்ப்புல ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. உங்க பிள்ளையினுடைய திறன் எவ்வளவு, திறமை எவ்வளவு, அவங்களால என்ன சாதிக்க முடியும், எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க, எதை கற்றுக் கொடுத்தா, எதுல அவங்கள வழி நடத்தினா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும்ன்றதெல்லாம் பார்த்து நிதானித்து அதை செய்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் அப்படியா இருக்கிறீங்க? உங்களுக்கு பிரஷர் எங்க இருந்து தெரியுமா வருது? வெளியில இருந்து வருது. உங்க பையனும் 8வது படிப்பான், ஓகே, என் பையனை எடுத்துக்கோமே, என் பசங்க 10வது படிக்கிறானுங்க 2 பேரும். எனக்கு பிரஷர் எங்க இருந்து வரும் தெரியுமா? பக்கத்து வீட்டுல இருந்து வரும், பக்கத்து தெருல இருந்து வரும், அவன் கிளாஸ்ல படிக்கிற பசங்கள்ல இருந்து வரும். பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, அவன் வந்து அவ்வளவு டாப்பா எடுத்துட்டு இருக்கான் மார்க். அப்ப இந்த கண்டிப்பு பிள்ளைகளுக்கு எப்படி வரும்? இவங்களை போட்டு பிரஷர் பண்றது. பாரு, உன் கிளாஸ்ல தான் படிக்கிறான் அவன், அவன் அவ்வளவு மார்க் எடுக்கிறான், நீ சும்மா அப்படியே தத்தி மாதிரி வந்துகிட்டே இருக்கிய. இவங்களை போட்டு வைகிறது, அடிக்கிறது. ஏன் அவங்களுக்கு படிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு எழுதுறதுல என்ன கஷ்டம் இருக்கு, எந்த விதத்துல நாம உறுதுணையா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள உயர்த்துறதுக்கு நாம என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. பெற்றோர்களாக நாம செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. அந்த பிள்ளைங்களை போட்டு நசுக்கிறது, கசக்கிறது, இதை செய், இதை செய், இதை செய், இப்படி இருந்தாதான் நீ வர முடியும், இப்படி இருந்தாதான் நீ வர முடியும், இப்படி இதை செய்யணும், இதை செய்யணும். அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காதுன்னு வைங்களேன். அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்துல அவனை போட்டு நீங்க பாடா படுத்துனீங்கன்னா எத்தனை பிள்ளைங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்கல்ல. மனம் வெறுத்து போய் இப்படி ஒரு குடும்பத்துல வாழ்றதுக்கு நான் உயிரே மாய்த்துக் கொள்ளனான்னு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க உயிரே மாய்த்துக் கொள்கிறாங்க. அங்கெல்லாம் பொறுப்போட நடந்து கொள்றோமா? உலகத்துல இருந்து வர்ற பிரஷரை கொண்டு போய் என் பிள்ளை மேல நான் போடுறேன்னா உங்க பிள்ளைக்கு நீங்க தாங்க பாதுகாப்பு. கவனிக்கிறீங்களா? பெற்றோர்களா இருக்கிறவங்களே, உங்க பிள்ளைக்கு நீங்க தான் பாதுகாப்பு. உங்க பிள்ளைய அரவணைச்சு அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனுக்கு எப்படி உதவி செய்யலாம், அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவன் கூட இருந்து அவனை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு என்ன செய்யலாம். படிப்பு, நான் படிக்கிறேன்ப்பா, எனக்கு மறந்து போயிருதுப்பா, பிள்ளைங்க சொல்ற பொதுவான ஒரு, அப்ப அந்த ஞாபக சக்தியில வைத்து அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யலாம். இதெல்லாம் நம்ம செய்யறதே இல்லை. நம்ம செய்யறதெல்லாம் உடனே என்ன, நீ சரியா படிக்கல, ரேங்க் கார்டுல மார்க் கம்மியா போச்சு, திரும்பி நில்லு, கைய தூக்கு, 10 அடி, தப்பு தப்பு தப்புன்னு தப்பிடுற. செய்யறோமா இல்லையாங்க? செய்யறோமா இல்லையா? கோபத்தையும் வேகத்தையும் கொண்டு பிள்ளைங்க மேல காட்டுற.
அதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்ல, நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கிறேனா, என் பிள்ளையோட உட்காந்து பேசி இருக்கிறேனா, நீ இன்னும் கொஞ்சம் படிச்சா உன் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா, நீ இப்படி படிப்பா. நீங்க இருக்கிற பேரண்ட்ஸ் உங்க இருதயத்துல கைய வச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களோட உட்கார்ந்து அவன் மேல பிரஷரை போட்டு விரட்டாம கொஞ்சம் கூட உட்கார்ந்து ஏதாவது செய்யறோமா? அங்கதான் தப்பு பண்றோம். அப்ப இந்த பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்னா அப்படியே வழி தவறி போறதுக்கு அது வழிவகை செய்யும். ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களை தான் வச்சிருக்கிறோம். அதனால இதை இப்பவே கொஞ்சம் யோசிச்சு அந்த பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசுங்க. உனக்கு எதுலப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுற, அதெல்லாம் கேட்டு சில நேரங்கள்ல அது தவறா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இல்ல அது தவறு, அப்படி போக கூடாது, நீ இப்படிதான் இருக்கணும், இதை செய்யலாம், இதை செஞ்சுக்கோ, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். இதை சொல்றீங்களா? வாலிப பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்து நீதியாக பணத்தை சம்பாதித்து அப்படி சம்பாதிக்கிற பணத்தை கவனத்தோடு செலவழித்து குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளை வளர்த்து விடுறீங்களா? தோலுக்கு மேல வளர்ந்துட்டான், அவனை கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு விட்டுறீங்களா? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தான் தன் தாய்க்கு சஞ்சலத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். வாலிப பிள்ளையா இருந்தாலும் அவன் என் பிள்ளை, எங்க வேலைக்கு போறான், என்ன செய்யறான், அவனுடைய தேவைகள் என்ன. பிள்ளைங்க நிறைய பெற்றோர் அக்கறையற்று போறதுக்கு என்ன காரணம், பிரச்சனை நிறைய வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவன் வளர்ந்துட்டான், அவன் தேவையை அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு அவனை விசாரிக்காமலே விட்டுரு. அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான்? அவன் சந்திக்கிற அவன் மனசுல வர்ற பிரச்சனைகளை அது யார்கிட்ட போய் சொல்லுவான்? அப்பான்னு காது கொடுத்து கேட்கல, அம்மான்னு காது கொடுத்து கேட்கல, அவனுடைய வேதனைகளை சொல்றதுக்கு இடம் இல்ல. அங்கதான் பிள்ளைங்க தப்பா போறாங்க. புரியுதா? பிள்ளைங்க வாலிப வயசுக்கு வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நல்ல நட்புறவோடு அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் புரிந்து கொண்டு அதை கேட்டு ஒரு நல்ல நண்பனாக ஒரு நல்ல தோழனாக அவன் ஷோல்டர்ல கை போட்டு அவனை அரவணைச்சு, ஓகே சொல்ற தம்பி, உனக்கு வேற என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, அப்பா இருக்கு அவன் கூட, அம்மா இருக்கு அவன் கூட, நாங்க இருக்கிறோம் உனக்கு. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? அதுதான் அக்கறையான விசாரணையும் பொறுப்பான நடக்கையும். அதெல்லாம் செய்றீங்களா? காலேஜ்ல போய் படிக்கும் போது நீ இப்படி படிக்கணும்பா, நல்லா படி, இந்த படிக்கிறதுக்கு உனக்கு என்னென்ன தேவை, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீ எழுதலாம், இப்படி எல்லாம் போகலாம், கர்த்தருடைய நாளை தொடாத அளவுக்கு ஒரு வேலைக்கு நீ போகணும்னா இப்படி எல்லாம் நீ போகலாம். அவங்களுக்கு அது சரியா தெரியாது, பிள்ளைங்க தானே. அப்ப அதுக்காக நீங்க தான் பிரயாசப்படணும், நீங்க தான் உழைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் செய்றீங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க திருமண வயதை எட்டுகிற போது பெற்றோர்களாக மிக பொறுப்பான விதத்துல கவனமாக செயல்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுல எந்த அளவுக்கு நீங்க பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீங்க? ரொம்ப குறிப்பா விசுவாசிகளான பெற்றோர்கள் உங்களுடைய விசுவாசிகளான பிள்ளைகள் இருக்கும் போது அவர்களுக்கு துணையாக நல்ல விசுவாசியையே தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்ன்றதுல நீங்க கவனமா இருக்கிறீங்களா? அப்படி ஒரு திருமண உறவை ஏற்படுத்துகிற போது உங்க பிள்ளைங்களுடைய விருப்பத்தையும் அவங்களுடைய சம்மதத்தையும் நீங்க கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பெற்றோர்களாக எத்தனை பொறுப்புகள் நமக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்களை வைத்திருக்கிறவங்களும் சரி, வாலிப பிள்ளைங்களை வைத்திருக்கிறவங்களும் சரி, இந்த திருமண வயதுல இருக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களும் சரி, இந்த பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பெற்றோர்களாக நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நகோமி ஒரு நல்ல பாடத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார். என் மகளே, உன் எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பாக இருப்பதற்கு உனக்கு நன்மையான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தேடாமல் இருப்பேனோ என்று அது ஒரு நல்ல உதாரணமாக நமக்கு முன்பாக வைக்கிறார். இது மட்டும் இல்லங்க, பெற்றோர் பிள்ளைகள் உறவு மட்டும் இல்ல, குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லோருக்குமே நன்மையான காரியங்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய பொறுப்பும் வீட்டில் பெரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் நகோமியினுடைய செயல்பாட்டின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். நீங்க இப்படிப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக
உங்க கீழ இருக்கிற உங்க குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களை, உங்க குடும்பத்தின் மக்களை எப்படி விசாரித்து உங்களுடைய பொறுப்பான அக்கறையான அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான நல்வழிகள்ல அவர்களை நடத்துகிறீங்களான்றதை நீங்க சிந்தித்து பாருங்க. அல்லது எல்லாம் தானாக நடந்துருங்கிற எண்ணத்தோடு எதை குறித்தும் கவலை இல்லாம அக்கறை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களான்னு சிந்தித்து பாருங்க. அப்படி அக்கறை இல்லாம கவலை இல்லாம நீங்க இருந்தா வரப்போகிற ஆபத்து மிகப்பெரியது. அதை உணர்ந்துக்கோங்க. இங்க நகோமிய பாருங்க. தன்னை நம்பி வந்த தன்னுடைய மருமகளான ரூத்தின் எதிர்கால வாழ்க்கை நன்றாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் செயல்படுகிறத பாருங்க. புரியுதா? அதான் முதல் வசனம். தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய மருமகளிடத்தில் அவள் வெளிப்படுத்துகிறாள். நீ நல்லா இருக்கணுமா, என் மகளே, நீ நல்லா இருக்கணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுக்கான வழியை நான் தேடாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வருகிற காரியத்தை கேட்பதற்கு ரூத்தினுடைய மனதை அவள் தயார்படுத்துகிறாள். அப்ப ரூத் யோசிக்கிறான், நிச்சயம் அம்மா ஏதோ சொல்ல போறாங்க, அது என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். சில விஷயங்களை நமக்கு கீழே உள்ளவங்கிட்ட பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்லும் போது 99% அதை தோத்து போறதுக்கு என்ன காரணம்னா, அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லாம போயிடும். அவங்க புரிந்து கொள்ளுகிற விதத்துல அதை சொல்ல நாம தவறி விடுகிறோம். அங்கதான் பிரச்சனை. ஆனா இங்க நகோமியை பாருங்க, இது இன்னொரு நல்ல பாடம். ஒரு விஷயத்தை தீர்மானித்து மனதில் அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள் நகோமி. அதை எப்படி பக்குவமாக தன்னுடைய மருமகளிடத்துல டெலிவரி பண்றான்னு பாருங்க, சொல்றான்றத பாருங்க. நேரா எடுத்த உடனே தன்னுடைய திட்டத்தை அவள் சொல்லிவிடவில்லை. முதல்ல ரூத் தன்னுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாக ரொம்ப அருமையாக அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவளுக்கு சொல்லுகிறார். அவருடைய எண்ணம் ரொம்ப நல்லது இல்ல? நகோமியினுடைய எண்ணம் எவ்வளவு நல்ல எண்ணம் இல்ல? எத்தனையோ பேரண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் நல்ல சம்பாதிக்க கூடியவர்களா இருந்துட்டா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கும். ஏன்னா திருமணம் பண்ணி வச்சுட்டா, அதுவும் குறிப்பா பெண் பிள்ளையா இருந்து நல்ல கை நிறைய சம்பாதிக்க கூடிய ஒரு பெண்ணா இருந்தா, எங்க திருமணம் பண்ணி வச்சுட்டா இந்த பெண் இன்னொரு வீட்டுக்கு போயிருவா, நமக்கு வருமானம் இல்லாம போயிடும், சாப்பாடு இல்லாம போயிடும், நம்ம கஷ்டப்படுவோமேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு திருமணமே பண்ணி வைக்காம விட்டுருவாங்க. அப்படி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? முதிர் கன்னிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த குடும்பத்தின் பாரத்தை கடைசி வரைக்கும் அவங்கதான் சுமந்து கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய வீட்டுல இப்படி நடந்தா அது எவ்வளவு பெரிய அநியாயம் யோசிப்பாரு. அநியாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல நீங்க தான் குடும்ப தலைவர்களா இருந்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் அன்பையும் அக்கறையையும் காட்டி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, பொறுப்பு. நகோமி ஒரு நல்ல முன் உதாரணத்தை இங்கு வைக்கிறார். ஓகே, இதுவரைக்கும் நகோமியினுடைய நல்ல எண்ணத்தை குறித்து முதல் வசனத்துல பார்த்தோம். நீ அடுத்த குறிப்பு பார்க்கலாம். அதுக்கு என்ன திட்டம் போட்டு இருக்கிறாள், அதத்தான் இரண்டாவது குறிப்புல பார்க்கிறோம். அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கான திட்டம். ஒரு வகையில சொல்லணும்னா, நல்ல எண்ணம் கேடான திட்டம், அப்படி கூட ஒரு தலைப்பை வைக்கலாமான்னு யோசிச்சேன். நல்ல எண்ணம் கேடான திட்டம். நகோமியினுடைய எண்ணம் எல்லாம் சரி, ஆனா திட்டம் கேடானது. 2-4 வசனங்களை பாருங்க. தன்னுடைய மருமகளை பார்த்து இதெல்லாம் சொல்லும் போது உங்க கற்பனையில அவங்களுடைய சூழ்நிலையை நீங்க மனசுல வைக்கணும். ரூத் எப்படிப்பட்ட ஒரு இளம் விதவை. 2வது வசனத்துல, நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா, இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள்.
அதுதான் நகோமி போட்ட திட்டம். ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்போம்னு சொல்லுவோம்ல, ஒரு பிளான் போட்டு கொடுக்கிறான். தன்னுடைய மருமகள் என்ன செய்யணும்ன்றதுக்கான ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கிறாள். வேத விளக்க வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும் போது ஏறக்குறைய அந்த நிலங்கள் இருக்கக்கூடிய அறுவடை எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஒருவேளை இது கடைசி நாளா கூட இருக்கலாம். அந்த நாள் என்ன செய்வாங்கன்னா, அறுத்த தானியங்கள் எல்லாம் தட்டி அதை தூற்றுவாங்க. அது எப்படி இந்த இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் அது ரொம்ப அரிதா போயிருச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நெல்மணிகளை எடுத்து ஒரு இடத்துல அடிச்சு அந்த நெல்மணிகளை எடுத்து அதை ஒரு உயரமான ஒரு சொலகுல எடுத்து கையில இப்படி சலிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இப்படி சலிக்கும் போது அந்த மணிகள் எல்லாம் கீழே விழும், அந்த உமி எல்லாம் தூசி எல்லாம் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போயிடும். சோ அந்த வேலை, அதுக்கு பேர் தான் வினோவிங்னு சொல்லுவாங்க. தூற்றுதல் அப்படின்னு சொல்றோம்ல, தூற்றுதல்னா வைறது இல்ல. அந்த சொலகுல எடுத்து இப்ப வீட்லயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எங்க பாட்டிலாம் அதை செஞ்சதை பார்த்திருக்கேன். அரிசி வாங்கிட்டு வந்தாங்க அல்லது ரவையோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்தாலும் அதை சொலகுல போட்டு என்ன செய்வாங்கன்னா இப்படி புடைப்பாங்க. இன்னைக்கு புடைக்கிறதே இல்லையே. இன்னைக்கு சாப்பாடே வீட்டுல செய்யறது இல்ல, அப்புறம் எங்க புடைக்கிறது? அப்படி புடைச்சு அதுல ஏதாவது கல் இருந்தா, அதுல ஏதாவது அந்த களிமண் உருண்டெல்லாம் வயல் நிலத்துல இருந்து வந்திருக்கும்ல, அதெல்லாம் எடுப்பாங்க. பூச்சிகள் வண்டுகள் இருந்தா அதெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான். அந்த மாதிரி நிலத்துல அறுவடை செய்ததெல்லாம் எடுத்து சேகரித்து அதை தட்டி அந்த தானியங்கள் எல்லாம் சுத்தப்படுத்துற அந்த வேலை. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா மூட்டை மூட்டையா கட்டி குடோனு கொண்டு போவாங்க. அப்புறம் அது விற்பனைக்கு போகும். சோ அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இது அந்த கடைசி நாட்களா கூட இருக்கலாம், அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம். அப்போ இந்த நிலத்தினுடைய எஜமான் என்ன செய்வாராம், அப்படி அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மூட்டையில எல்லாம் கட்டும் போது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு விருந்து கொடுப்பான் நைட். சோ அப்போ அந்த வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா வேலைக்காரங்களும் அந்த வயல்ல யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னா வந்து சேருவாங்க. அந்த எஜமான் வந்து நல்ல விருந்து கொடுத்து அவரும் அங்க சாப்பிட்டுட்டு போயிட மாட்டாங்க. சாப்பிட்டு போனா யார் மூடையெல்லாம் பாதுகாக்கிறது? சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு இடத்துல அந்த பாதுகாப்புக்கு இருப்பாங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு செட்டிங்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வச்சுதான் நகோமி இந்த திட்டத்தை தீட்டுகிறாள். நகோமியின் எண்ணம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவள் தெரிந்து கொண்ட வழி தவறானது மற்றும் ஆபத்தானது என்று பல வேத விளக்க வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பா மேத்யூ ஹென்ரியோட கமெண்ட்ரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு கெட்ட செயல்னே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில வேத விளக்க வல்லுநர்கள் இந்த பகுதிக்கு நகோமியினுடைய இந்த திட்டத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்த பல வேத விளக்க வல்லுநர்கள், நகோமியினுடைய எண்ணம் சரி, தன்னுடைய மருமகள் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அவருடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும், அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் சரி. ஆனா அதுக்காக ஒரு இளம் விதவையாகிய தன்னுடைய மருமகளிடத்துல அவள் செய்யும்படி சொன்ன இந்த செயல் வந்து ரொம்பவே தவறான செயல் அப்படின்னு தான் விளக்கி இருக்கிறாங்க. இந்த வசனங்களை நான் வாசிச்ச போது எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறோம். நீங்களும் ஒருவேளை கூட இந்த ஒரு எண்ணத்துல இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு சிலர்கிட்ட நான் இதை குறிச்சு கேட்டு பார்த்தேன். நகோமியினுடைய இந்த எண்ணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்ன செயல் என்னன்னா, ஒருவேளை இஸ்ரவேல்ல அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம், அதனால நகோமி வந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய சொல்லி இருக்கலாம் அப்படின்னு கூட சிலர் சொன்னாங்க. நானும் அப்படி யோசிச்சது உண்டு. ஆனா அதை குறிச்சு சில வேத விளக்க வல்லுநர்களுடைய விளக்கங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு செயல் இஸ்ரவேல்ல இருக்கவில்லைங்கிறதான் புரிஞ்சிச்சு. வேதத்துல அப்படி பார்க்கவும் முடியாது. இஸ்ரவேலர்களுக்குள்ள அப்படிப்பட்ட பழக்கமும் இருந்ததில்லை. இன்னொரு விதத்துல சொல்ல போனா இந்த செயல் வந்து ஒரு மோசமான தவறான செயல். ஒரு பெண் ஒரு ஆணுடைய போர்வைக்குள்ள போய் படுத்துக் கொள்வது என்பது அது ஒழுக்கம் கெட்ட ஒரு செயலாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அவங்களுடைய அந்த ட்ரெடிஷனல் எல்லாம் நடந்ததில்லை. அப்படின்னா இது முழுக்க முழுக்க நகோமியினுடைய திட்டமாகவே இருந்திருக்கிறது. பல வேத விளக்க வல்லுநர்கள் நகோமியினுடைய இந்த திட்டத்தை திட்டுகிறது உண்டு. நகோமி இப்பவும் கர்த்தரிடத்துல விசுவாசமா இருந்து செய்ய வேண்டியதை சரியாக செய்யாமல் போய்விட்டாலே என்று திட்டுகிறவர்களும் உண்டு. சிலர் சொல்றாங்க,
நகோமியினுடைய சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. அது எத்தனை கஷ்டமா இருந்திருக்கும். அவளுடைய சூழ்நிலையை நீங்க புரிந்து கொண்டாதான் ஏன் நகோமி அப்படி ஒரு திட்டத்தை தீட்டினால்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ரூத்துக்கு திருமணம் மட்டுமே நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்க முடியும்ன்றது நகோமியினுடைய நம்பிக்கை. யாராவது ஒருத்தருக்கு திருமணம் செய்து வைத்துட்டா அவளுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்பது நகோமியினுடைய எண்ணம். ஆனா அவங்க இருந்த சூழ்நிலை எப்படின்னா, 2 பேருமே இளம் விதவை, ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரிடத்துல போய் நகோமி தன்னுடைய மருமகளுக்கான திருமணம் செய்து வைக்க கேட்க முடியும்? அவங்களுடைய சமூக நிலை அதுக்கு ஒரு தடை. பொருளாதாரத்துல ரொம்ப பின்னடைந்த நிலையில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவள் ஒரு மோவாபிய பெண். அந்த மோவாபிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள யாரும் முன்வர மாட்டாங்க. அதாவது இஸ்ரவேல்ல ஆண்டவர் ஏற்படுத்தின நியதி என்னன்னா, ஒரு 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு திருமணம் ஆகுது, குழந்தை இல்லாம அண்ணன் இறந்து போயிடறான்னு வைங்களேன். அந்த பெண்ணை அடுத்து இருக்கிற ஆண் திருமணம் செய்யணும். ஏன்னா அந்த வம்சம் இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின வழி அது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, போவாசை விட கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கிறான். அவனே என்ன சொல்லுவான்னா, என் சுதந்திரம் மற்று போகாதபடிக்கு நான் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். 4வது அதிகாரத்துல அதை வாசிக்கிறோம். அப்படி யார் முன் இந்த மோவாபிய பெண்ணாகிய விதவையான எந்தவித வசதியுமே இல்லாத ஏழ்மை நிலையில இருக்கிற இந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்ள வருவார்கள்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நகோமி அந்த வேதனைகளுக்கு மத்தியில இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு மத்தியில அவர்களுக்கான ஒரு ஆதரவு கோலாக ஆண்டவர் போவாசை ஏற்படுத்தி இருக்கிறத அப்பதான் உணர்ந்து பார்க்கிறாள். ஏன்னா அந்த 1வது வசனத்துல சொன்ன வார்த்தையை நீங்க சிந்தித்து பாருங்களேன். நீ போவாசுடைய வேலைக்காரிகளோட இருந்தாய் அல்லவா? போவாஸ் நம்முடைய உறவுக்கு, 2வது வசனத்துல நம்முடைய உறவுக்காரன் அல்லவா? அப்படின்னா நம்மை மீட்பதற்கு தகுதியான ஒரே மனிதன். ஏற்கனவே 1வது வசனம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம அதை பார்த்துட்டோம், போவாசை பத்தி பார்க்கும்போது. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி தன்னுடைய மருமகளோடு அவள் பேசுகிறாள். எப்படியாவது போவாசுக்கோ ரூத்துக்கோ திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணம். இப்ப அடுத்த ஒரு தடையை பாருங்க. போவாஸ் எங்க உயர்ந்த நிலையில இருக்கிறார், ரூத் எங்க தாழ்ந்த நிலையில இருக்கிறார். சமூக அந்தஸ்து ஒரு பெரிய தடை, பொருளாதார ரீதியில அது ஒரு பெரிய தடை. அடுத்து போவாஸ் ஒரு இஸ்ரவேலன், ரூத் ஒரு மோவாபிய பெண். இப்படி பல தடைகள் இருக்கிறது. நகோமி யோசித்துக் கொண்டே இருக்கிறாள், இதுக்கு என்னதான் வழி? யாராவது ஒரு 4 பேரை, ரொம்ப நெருங்கின உறவினர்கள், அந்த ஊர்ல மரியாதை உள்ளவர்கள் கூட்டிட்டு போய் போவாஸ் பேசுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையே. என் சார்பா பேசுறதுக்கு யார் 4 பேர் வருவா? யாராவது வருவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். சமுதாயத்துல ரொம்ப கீழான நிலையில இருக்கிறவங்களுக்கு சார்பா யார் பேச வருவா? அதுவும் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட போய் இந்த மாதிரி ரூத்துன்னு ஒரு பெண் இருக்கிறாள், வந்தால அந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்து கொள்வீங்களான்னு யார் தைரியத்தோடு போய் கேட்க முடியும்? அவர் ஒரு பெரிய பண்ணையாரு. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லனா பண்ணையாரு, இவங்க பரதேசி மாதிரி. யார் போய் இந்த பரதேசிக்காக பண்ணையார்ட்ட பேசுவா சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க தான் ஊர்ல ஒரு 4 பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள் வச்சுக்கோங்களேன், கற்பனை செஞ்சுக்கோங்க. கற்பனை தான் செய்ய சொன்னேன். அதுல நம்மளையும் பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிட்டாரு போதகர்னு சிலருக்கு சிரிப்பு வருது. ஓகே, வச்சுக்கோங்க, கற்பனை இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரூத்துக்காக நீங்க போவாச போய் பேசுவீங்க, அந்த பண்ணையார் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு அது மனசுல வருமா? யோசிக்க முடியுமா? எவ்வளவு யோசிப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ நகோமி இருக்கிறாள். இவைகளெல்லாம் நினைத்துத்தான் நகோமி இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டுகிறாள். நிச்சயமா அது கடவுளுடைய வழி இல்ல, கடவுளுடைய வழி இல்லதான். அதே நேரத்துல நகோமியினுடைய எண்ணம் தவறாகவும் இருக்கல. நிறைய பேர் இதுக்கு தவற விளக்கம் கொடுத்திருக்காங்க. வேதம் வாசிக்கும் போதும், வேத விளக்க விரிவுரைகளை புத்தகங்களை வாசிக்கும் போதும் கவனம் இருக்கணும். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நகோமியினுடைய எண்ணம் என்ன தெரியுமா?
இந்த மாதிரி ரூத்த போவாசிடத்துல அனுப்பும் போது அங்கு ஏதாவது தவறான ஒரு உறவு நடக்கிறதின் மூலமாக வேற வழியே இல்ல, போவாஸ் ரூத்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அந்த எண்ணமும் நகோமிக்கு இருந்ததாக சிலர் சொல்லுகிறார்கள். தவறு. அப்படிலாம் ரொம்ப அபத்தமா பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது. அபத்தம்னா தப்பா பேசக்கூடாது. உண்மையிலேயே நகோமிக்கு அந்த எண்ணம் இருக்கல. நகோமியின் சார்பா பேசுறதுக்கும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. நகோமி அந்த எண்ணத்தோடு அதை செய்ய சொல்லல. ஏன்னா நகோமிக்கு ரூத்தின் மீது, போவாசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ரூத் தன்னோட கூட இருக்கிறவள், அதனால ரூத்தை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். ரூத் ரொம்ப உண்மையானவள், பொறுப்பானவள், ஒழுக்கமானவள். ஒருபோதும் இந்த தப்பான காரியங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டா, தவறு செய்ய மாட்டாங்கிறதுல ரூத் மீது ஒரு நம்பிக்கை. அதே சமயத்துல போவாஸ் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர், கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறவர், ஒருபோதும் தவறான செயல்களை செய்ய மாட்டார். போவாஸ் ரூத்தை விசாரித்த அந்த காரியத்தின் மூலமாகவே நகோமி புரிந்து கொண்டால் போவாஸ் எத்தனை நல்ல குணங்களை கொண்ட ஒரு மனிதன். அங்க வயல் நிலத்துல நடந்ததெல்லாம் ரூத் தன் மாமிட்ட சொல்லலையா? வேலைக்காரர்களை அவர் விசாரித்த விதமும், தன்னை விசாரித்த விதமும், தனக்கு சாப்பாடு கொடுத்த விதம், தனக்கு தண்ணி கொடுத்த விதம், யார் என்ன அதட்டாம பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, யார் அந்த பெண்ணை அதட்டாதபடிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன், நீ பயப்படாதமா. ஏன்னா போவாஸ் பயன்படுத்தின வார்த்தை அதேதான், என் மகளே. ஒரு அன்பான அக்கறையான வார்த்தை. இதெல்லாம் யோசிச்சு நகோமி நிச்சயமா அங்க ஏதோ தவறு நடக்காது. 2 பேர் மேல இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் விளைவாக இப்படிப்பட்ட செயலை செய்ய அவள் துணிகிறாள். புரியுதா உங்களுக்கு? அதே சமயத்துல நகோமி சொன்ன காரியத்தை சிந்தித்து பாருங்க. 4வது வசனத்துல, நீ அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். காலுக்கு கீழே போய் நீ என்ன செய், அந்த காலை மூடி இருக்கிற போர்வையை விலக்கி அந்த காலுக்கு கீழே நீ படுத்துக்கோ. இது எதை அடையாளப்படுத்துகிறதாக இருக்குன்னா, போவாஸ் ஒருவேளை நடுராத்திரி முழிச்சு பாக்குற நேரம், அடுத்ததான் நடக்குது, முழிச்சு பாக்குற நேரம் ஒரு பெண் தன்னுடைய காலுக்கு கீழே படுத்திருக்கிறார். அது போவாசுக்கு எதை உணர்த்துகிறதுனா, தனக்கு ஆதரவு தேவை, அந்த ஆதரவையும் பாதுகாப்பையும் கொடுப்பதற்கு நீர் மட்டுமே தகுதியானவராகவும் உரிமையானவராகவும் இருக்கிறீர் என்பதை ரூத் சொல்லுகிற விதமாக அது நடந்திருக்கிறது. அதனாலதான் கால்ல பொத்தி இருக்கிற போர்வையை விலக்கி அவனுடைய கால் அருகே நீ போய் படுத்துக்கொள். அப்படிதான் சொல்றான் நகோமி. என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு இளம் பெண்ணை இப்படிப்பட்ட செயலை செய்ய சொல்லுகிறது தவறுதான்னு சொல்லுகிறார். தவறுதான்னு பார்க்க இதெல்லாம் நாம சிந்தித்து நகோமியினுடைய இந்த திட்டத்தை பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதலை கொண்டிருக்க வேண்டும். நகோமிக்கு எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவ யோசித்த அந்த செயல், தீட்டின இந்த திட்டம் ஒரு கெட்ட திட்டமாகவே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய பராமரிப்பின் செயலுக்குள்ளாக அருமையாக அதை நடத்தி கொடுத்தார். 2 காரியத்தை பார்த்தோம். 2 குறிப்பை இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது நகோமிக்கு வந்த ஒரு நல்ல எண்ணம், 2வது அதற்காக நகோமி தீட்டின திட்டம். இப்ப மூணாவது ரூத்தினுடைய மறுமொழி. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தன்னுடைய மாமியார் சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் நகோமி. 3வது வசனத்துல சொல்லுகிறாள், அம்மா நீ நல்லா குளிச்சு சுத்திகரித்து கொண்டு தலையில எண்ணெய் பூசி நல்ல டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீ என்ன செய், இந்த செயலை செய். யோசிச்சு பாருங்க ரூத்தினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆனா அதுக்கு மத்தியிலையும் ரூத் என்ன சொல்லுகிறாள் பாருங்க 5வது வசனத்துல. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். ஒன்ன கூட விடாம நீங்க எனக்கு என்ன சொன்னீங்களோ அதை நிச்சயமாக நான்
செய்வேன். மறுபடியும் இங்க நகோமியினுடைய அந்த ரூத்தினுடைய அந்த கீழ்ப்படிதல பார்க்கிறோம். 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவ சொன்ன மாதிரியே போய் செய்தும் விட்டாள். அடுத்த வாரம் பார்ப்போம். புரியுதா? ரூத்தினுடைய கீழ்ப்படிதல், தன்னுடைய மாமியினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிதலை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக சொன்னது மட்டும் இல்ல, தன்னுடைய செயலின் மூலமாகவும் ரூத் வெளிப்படுத்தினாள். சில பயன்பாடுகளோட இந்த செய்தியை நம்ம முடிக்கலாம். முதலாவது பயன்பாடு, ஒரு வகையில நகோமி தவறான மாதிரியையே இங்கு நமக்கு முன்வைக்கிறாள். முதல் வசனத்துல அவளுடைய எண்ணம் எல்லாம் சரியா இருந்தது. நல்ல எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தவறான திட்டங்களை போடுவது அது சரியானதல்ல, அது நல்லதல்ல. ஒரு நல்லது நடக்கும் என்பதற்காக கெட்ட வழிகளை பின்பற்றக்கூடாது என்கிற பாடத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? நல்லா கேக்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களா? கேளுங்க. ஒரு நல்லது நடந்தா, நல்லது நடக்கும்னா இந்த தப்பு செய்யறதுல என்னங்க தப்பு இருக்கு? நமக்கு நோக்கம் நல்லதுதானே நடக்கணும். அந்த நல்லது நடக்கிறதுக்கு இப்படி சில கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு போறதுல என்ன தப்பு? ஆனா ஒரு கிறிஸ்தவனா அப்படி செய்யக்கூடாது, தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனா எப்பவுமே நேர்மை உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நகோமி இங்க தன்னுடைய எண்ணத்தை அவள் சார்ந்து கொண்டாள். அதான் அங்க பிரச்சனைகளுக்கே காரணம். ஏற்கனவே பல தடவை அப்படி செஞ்சு அடிகளை பட்டிருந்தாலும் மறுபடியும் அதே நிலைக்கு தான் வருகிறார். அங்க ஆண்டவர் கிருபையா பாதுகாக்கிறார். அங்க ஆண்டவருடைய அற்புத பராமரிப்பின் செயல் இருக்கிறது. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா ஒரு நல்லது நடக்கும்ன்றதுக்காக கெட்ட செயல்களை, கெட்ட வழிகளை பின்பற்றக்கூடாது. கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழ்வதே நமக்கான கடமையாக இருக்கிறது. வேதம் அப்படிதான் நமக்கு போதிக்குது. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோமா இல்லையா? 5, 6, 7 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 3:5-7 வசனங்கள்ல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இங்க வரலாற்றை பார்க்கிறோம். ரூத் களத்துக்கு போனதும் அங்கு நடந்த சம்பவமும் ஒருத்தருக்கும் தெரியாதபடிக்கு போவாஸ் ரொம்ப புத்தியா நடந்து கொண்டார். ஒரு பெண் களத்திற்கு வந்தால் சென்றாள் என்று ஒருவருக்கும் தெரியாதபடிக்கு அதிக இருட்டோடே ரூத்தை மரியாதையோடு அனுப்பிவிட்டார் போவாஸ். ரொம்ப நல்ல மனுஷன். ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருந்தா இங்க என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் கர்த்தருடைய பராமரிப்பின் செயல். மனிதர்களுடைய பாவகரமான செயல்களையும் ஆட்கொண்டு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதனால எப்பவுமே இங்க ஒரு நல்லது நடக்கும்ன்றதுக்காக கெட்ட வழிகளை பின்பற்றாதீங்க. கெட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு நல்ல காரியத்தை சாதிக்க நினைக்காதீர்கள். அது ஆபத்தானது. ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இப்படியெல்லாம் நான் திட்டமிட்டு போய் அதை சாதித்து விடுவேன்னு தவறான வழிகள்ல போய் அதை செய்ய பார்க்கிறோம்னா ஆபத்து. தவறான கூட்டாளிகளோடு சேரவும் கூடாது. ஆட்கள் தான் கெட்டவங்க, ஆனா நல்ல வேலை செய்வாங்க. அவங்களோட பார்ட்னரா நம்ம சேர்ந்துக்கலாம். பார்ட்னரா சேர்ந்துட்டோம்னா நமக்கு தேவை வருமானம் தானே. வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கும், பாத்துக்கலாம். 1 மாசம் 2 மாசம் ஒழுங்கா நடக்கும். 3வது மாசம் அவன் தன்னுடைய குணத்தை காமிச்சிட்டு போயிடும், ஏமாத்திட்டு அவ்வளவு நாள் சம்பாதிச்சதையும் மொத்தமா எடுத்துட்டு போயிடும். அப்ப யார நம்புறோம், யாரோட கூட்டாளியா இருக்கிறோம், யார் கூட சேர்றோம், அதெல்லாம் கவனமா இருக்கணும். ஒரு நல்லது நடக்கும்ன்றதுக்காக கெட்ட வழிகளை பின்பற்ற கூடாது என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். 2வது, ரூத்தினுடைய கீழ்ப்படிதலை மறுபடியும் பார்க்கிறோம். நகோமி சொல்லுகிற இந்த காரியத்தை கேட்பதற்கும் அதை செய்வதற்கும் அவளுக்கு கடினமாக இருந்திருந்தாலும் தன்னுடைய மாமி நிச்சயமாக தன்னுடைய நன்மைக்காகவே இதை சொல்லுகிறாள் என்று
புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறான். நீ சொன்னபடி எல்லாம் செய்வேன். இருக்கிற பிள்ளைங்களே, நீங்க உங்க பெற்றோருக்கு இப்படி கீழ்ப்படுறீங்களா? அப்பா அம்மா சொன்னா நிச்சயமா அது என்னுடைய நன்மைக்காக தான் சொல்வாங்கன்னு அதை சிந்தித்து அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா? வாலிப வயதை எட்டுன உடனே எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கையன்னு பேசுறீங்களா? உலகத்துல அப்படிதான் இருக்கு. சின்ன வாண்டா இருக்கிறது அந்த வாய் பேசுது. ஆமா, பேரண்ட்ஸ பார்த்து பேசுறதெல்லாம் ஒரு காலம் போய் இன்னைக்கு அடிலாம் விழுது. ஒரு சம்பவம் இப்ப இந்த வீடியோலாம் நீங்க பாத்துருக்கலாம். கள்ளக்குறிச்சியில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, கள்ளக்குறிச்சி தானே, கள்ளசாராயம் குடிச்சு ஒரு 50 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. இதுல அந்த வீடியோ எப்படி போடுறான் பாருங்க. ட்ரோல் பண்ணி போடுறவனு இருக்கான், உண்மையா பேசி போட்டவனு இருக்கான். அந்த குடிகார தகப்பனை பார்த்து பையன் பேசுறான், நீ எல்லாம் ஒயின் ஷாப்ல போய் ஏன் வாங்கி குடிக்கணும், இந்த பாக்கெட்டை வாங்கி குடிச்சு செத்து போனா 10-15 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம், நீ உயிரோட இருந்து எனக்கு என்ன லாபம்? பாத்தீங்களா அந்த மாதிரி வீடியோ எல்லாம்? இதெல்லாம் ரொம்ப சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம் பாக்குற அந்த பிள்ளைங்க என்ன, அவங்க மனதுல அப்படிதான் எண்ணங்கள் வருது. பெற்றோர்கள் எல்லாம் மதிக்கிறதே இல்லை. அவங்க பேசுகிற பேச்சு, அந்த ரிபல்லியஸ் ஹார்ட்னு சொல்றோம்ல, ஒரு எதிர்க்கிற ஒரு இருதயம். அப்படி இருதயத்தோட நீங்க இருக்கீங்களா பிள்ளைங்களா? அப்பா அம்மா சொல்லும் போது அதை கேட்டு பொறுமையா அதுக்கு கீழ்ப்படியணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்ல எதிர்த்து பேசுறீங்களா? அவங்க சொல்றத செய்யாத போது உங்களோட வயதிலையும் அனுபவத்திலையும் முதிர்ந்தவர்கள் அதை நினைக்கிறதே இல்ல. அந்த டீனேஜுக்குள்ள காலை வச்சு போன உடனே எனக்கு எல்லாம் தெரியும், முதுகுல 2 ரெக்க முளைச்சிரும், பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போகணும். உலகத்திலேயே அந்த பருவத்துல பாத்தீங்கன்னா நான் தான் ஞானிகளுக்கெல்லாம் ஞானின்ற எண்ணம் வந்துடும். பெரியவங்க பேசுற அட்வைஸ் எல்லாம் கேட்க முடியாது. இதை இப்படி செய்ப்பா, இதை செய்யாதப்பா, இதை செஞ்சா உனக்கு கஷ்டம்ப்பா, இதை செஞ்சா உனக்கு நல்லதுப்பான்னு யாராவது சொல்லிட்டா போதும், பாவக்காயா கசந்து முகமே மாறி போயிடும். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்க. உடனடியா பிள்ளைங்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை தான். இங்க இருக்கிற யாராவது அப்படி பேசுறீங்களா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட? பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அப்பா அம்மாவுக்கு மரியாதை இல்லாம பேசக்கூடாது, குரலை உசத்தக்கூடாது, உயர்த்தக்கூடாது. வீட்டுல அப்பா அம்மாவுக்கு எதிராக குரலை வசத்தி சத்தமா பேசக்கூடாது. வீட்டுல அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் வெளியில வரும், அது ஆபத்து. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அதிகாரத்துக்கு கீழ்ப்படி, உன் பெற்றோரை கனம் பண்ணு, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆசீர்வாதம் உள்ள வாக்கு தத்தம் உள்ள கட்டளை பாது. கேக்குறீங்களா? பாருங்க, ரூத்த பாருங்க. இதுவரைக்கும் எங்காவது ஒரு இடத்துல ரூத் நகோமியை டீவியேட் பண்ணி போயிருக்கிறாளான்னு பார்க்க முடியுதா? என்னுடைய மாமி ஒருவேளை அது சொல்றது, அதை கேட்கறதும் அதை செய்யறதும் எனக்கு கஷ்டமா இருக்கலாம். நான் ஒரு இளம் பெண், இந்த செயலை நான் எப்படி செய்வேன்? அது அவளுக்கு கடினமா இருந்திருக்கலாம். ஆனாலும் அது நிச்சயமா என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். நான் அதை செய்யறேன். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். வேதம் அப்படிதான் சொல்லு. கீழ்ப்படியாத பிள்ளைகளை தான் போன வாரம் பார்த்தோமே, நதியின் காகங்கள் கண்ணை புடிங்கிட்டு போயிடும், ஆபத்துகள் வரும். இங்க நீங்க விசுவாசிகளா இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கான நியதிகளையும் கொடுத்திருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவருடைய சித்தத்தை எல்லாம் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய கீழ்ப்படிதல் எந்த அளவில் இருக்கிறதுன்றதை சிந்தித்து பாருங்க. ரூத் நகோமி சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே செய்தார். அடுத்த வாரம் பார்ப்போம். அப்படியே செய்தார், ஒண்ணு பெசகல. அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் விசுவாசிகளான நம்முடைய கடமையாக இருக்கிறது. நீங்க கீழ்ப்படுகிறீங்களான்னு சிந்திச்சு பாருங்க. 3வது பயன்பாடு, இங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கிற போது என்னமா இப்படி நடக்குதேமான ஒரு யோசனை நமக்கு வரலாம். நல்ல எண்ணம், ஆனா அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படி ஒரு தவறான திட்டமா, அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர்
சர்வ வல்லவராக நடக்கின்ற எல்லாவற்றையும் தன்னுடைய திட்டத்தின்படி அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். மனித தவறுகளால் தன்னுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் போய்விடாதபடிக்கு மனிதர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர் ஆளுகிறார். இந்த சம்பவங்கள் நடக்கிற போதும் கர்த்தரே எல்லாவற்றையும், இந்த மனிதர்கள் எல்லோரையும் ஆண்டு வந்திருக்கிறார். நடக்கின்ற எல்லாவற்றையும் தன்னுடைய மீட்பின் திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். உண்மைதான். யூதாஸ் செய்த செயல் மிகவும் கெட்ட செயல். ஆனா யூதாசினுடைய அந்த பாவகரமான செயலை தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டார். இல்லையா? யூதாஸ் காட்டிக் கொடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதின் விளைவாகவே நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அவனுடைய பாவகரமான செயலையும் கூட தன்னுடைய திட்டம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக கர்த்தர் பயன்படுத்திக் கொள்கிறார். இங்கேயும் அப்படித்தான். இது ஒரு கெட்ட மோசமான ஒரு திட்டமாக இருந்த போதிலும் கர்த்தர் அதை தன்னுடைய மீட்பின் திட்டம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார். ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகிறார். ஒன்னும் அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சியோ அவருடைய திட்டத்துக்கு மிஞ்சியோ போய்விட முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. நாலாவது கடைசி எதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். நீங்க இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இது நகோமி தன்னுடைய மருமகளான ரூத்தினுடைய திருமண வாழ்க்கையை பத்தின காரியம். நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல திருமணத்தை பத்தின தவறான எண்ணம் கொண்டிருக்கிறாங்க. அதனால திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. வேதம் அதுக்கு ஆப்போசிட். வேதம் என்ன சொல்லுதுன்னா திருமணத்துக்கு ஆதரவா தான் இருக்கு. திருமணம் படைப்பின் நியதிகளில் ஒன்று. கடவுள் உலகத்தை படைத்து ஆண்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை திருமண பந்தத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது மனிதனால் உண்டானதல்ல, கடவுளே அந்த திருமண உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனுஷங்க அதை சிந்திக்காம திருமணம் செய்யாம வாழ்ந்துடலான்னு ஒரு தவறான எண்ணம் கொள்ளுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? 3 முக்கியமான காரணம். முதலாவது, நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை போயிடும். திருமணம் செய்யலைன்னா மட்டும் இவர் அப்படியே பரிசுத்தமா வாழ்ந்துருவார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். நான் கேட்கல. திருமணம் செய்யலைன்னா மட்டும் இவர் அப்படியே பரிசுத்தத்துல வாழ்ந்துருவாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுடைய எண்ணம் என்னன்னா தவறான எண்ணம். திருமண வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து விடும். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ திருமண வாழ்க்கை தடையாக இருக்கிறதுன்றது அவங்களுடைய எண்ணம். சொல்லுவாங்கல்ல, ஆனா உனா இதை ஒன்ன சொல்லிடுறாயா அப்படின்ற மாதிரி திருமண வாழ்க்கையில நான் ஈடுபடக்கூடாதுன்றதுக்கு பவுலை பிடிச்சுக்கிடுவாங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல பவுல் சொன்ன விஷயத்தை பிடிச்சுக்குவாங்க. பவுல் சொல்றாரு 32வது வசனத்துல, நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். எதனால கவலை வருதா? விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். பாத்தீங்களா? இதான் பிடிச்சுக்கிறது. நான் திருமணம் பண்ணாம இருந்தா ஆண்டவருக்கு எப்படி பிரியமா வாழலான்னு என் கவலை அதுல தானே இருக்கும். ஆனா எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா 33வது வசனத்துல பவுல் சொல்றதை காமிப்பாங்க. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். சரிங்களா? பவுல் எதுக்காக அதை சொல்றாருன்னே புரிஞ்சுக்கிறது இல்ல. அதை புரியாம அங்க பவுலே கல்யாணம் பண்ணாம இருந்திருக்க சொல்லி இருக்கிறாரு. பவுலே கல்யாணம் பண்ணல. பாத்தீங்களா? அதனாலதான் அவரால் 23 நிருபங்கள் எழுத முடிந்தது, பல நாடுகளுக்கு பயணிக்க முடிஞ்சது, பல சபைகளை ஸ்தாபிக்க முடிஞ்சது. நீ பவுலா? ஒரே யோசனையே இல்லை. அதனால பரிசுத்த வாழ்க்கைக்கு திருமண வாழ்க்கை தடையாக இருக்கும் என்று சிலர் தவறாக எண்ணிக்கொண்டு திருமண வாழ்க்கையில ஈடுபடாமல் இருக்கிறார்கள். 2வது தவறான எண்ணம் என்ன தெரியுமா? திருமணம் செஞ்சுக்கிட்டாதானே பிள்ளைங்க பிறக்கும். ஆமா,
பிள்ளைங்கள்லாம் பிறந்து மனித சமுதாயம் இந்த உலகத்துல அதிகரிக்கிறதுனால தானே பாவம் அதிகரிக்குது. அப்ப பிள்ளைங்களே பிறக்காம இருந்தா, திருமணமே நடக்காம இருந்தா எப்படி பிள்ளைங்க பிறக்கும்? ஒரு நம்ம சபையில இருந்து ஒருத்தர் இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்தார். அவர் திருமணம் பண்ணாமலே இருக்கிறேன்னு. அவரை கூப்பிட்டு கேட்டா, ஏங்க திருமணம் பண்ண? ஆமா, எனக்கு திருமணம் ஆச்சா எனக்கு குழந்தை பிறக்கும்ல. ஆமாங்க, திருமணம்னு ஆனா குழந்தை பிறக்கிறது அது இயல்பு தானே, ஆண்டவர் அப்படித்தானே ஏற்படுத்தி இருக்கிறாரு. குழந்தை பாவத்துல பிறக்குமா இல்லையா? இந்த உலகத்துக்கு பாவம் வர்றதுக்கு ஏன் நான் காரணமா இருக்கணும்? அன்னைக்கு சுத்தின மாதிரி என் தலை சுத்தினதே இல்லை. நானும் வேதத்தை எடுத்து என்னென்னமோ சொல்லி பாக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் ஏன் மூலமா ஏன் பாவம் உலகத்துக்கு வரணும்? கடைசியில கும்பிடு போட்டு அனுப்பி விட்டேன். சரி போப்பா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பரிசுத்த ஆவியை உனக்கு என்னைக்கு கண்ணை திறந்து விடுறாரோ அன்னைக்கு உனக்கு திருமண ஆசை வரும். 82 வயசு ஆயிரும். அவ்வளவுதான். எவ்வளவு பேர் இப்படி திருமணம் செய்யாம இருக்கிறாங்க பாருங்க. என் மூலமா பாவ உலகத்துக்கு வந்துடக்கூடாது, அதுதான் காரணம். அப்ப ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினதெல்லாம் மதிக்கிறது இல்லை, செய்யறது இல்லை. இது ஒரு தவறான எண்ணம். மூணாவது தவறான எண்ணம் என்ன தெரியுமா? திருமணம் செய்து கொண்டால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருடைய பணிகளுக்கு அது தடையாக இருக்கும். நான் ஒரு சாயங்காலம் ஒரு வீட்டை சந்திக்கிறதுக்காக நான் போவேன். அந்த நேரம் தான் என் ஒய்ஃப் போன் பண்ணி, மாவு இல்லைங்க வீட்டுல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அங்க போவேனா, வீட்டுக்கு மாவு வாங்க போவேனா? வீடுன்னு ஒன்னு இருந்து அங்க மனைவின்னு இருந்தா தானே இவ்வளவு பிரச்சனை. அதனால அதே இல்லாம இருந்தா நாம் பாட்டுக்கு என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் இல்லையா? இப்பதான் இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அதை பத்தி படிச்சோம். நீ உன் வீடுன்றது மனைவியையும் பிள்ளைகளையும் ஒழுங்கா நடத்த தெரியலன்னா நீ கர்த்தருக்கு ஊழியமே செய்யக்கூடாது. ஆண்டவர் அதுதான் ஒரு தகுதியா வச்சிருக்கிறார். இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நிறைய பேர் அப்படி ஒருத்தர் எல்லா கேள்வியும் கேட்டு கடைசியில பாஸ்டர் கேட்டாரு, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்? அவருக்கு எப்படி ஒரு 50 வயசு இருக்காது. அவர் சொல்லிட்டார், எனக்கு திருமணமே ஆகல. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுல கஷ்டமாயிரும், திருமணம் பண்ணிக்கிட்டான். பாத்தீங்களா எவ்வளவு பேர் இப்படி தவறான எண்ணம் கொள்றாங்க. நேரம் போயிடுச்சு, அதனால இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. வேதம் திருமணத்தை ஆதரிக்கிறது. பவுல் சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறார், சில விதிவிலக்குகளை கொடுத்திருக்கிறார். யார் திருமணம் செய்து கொள்ளாம இருக்கலாம்னு வேதம் சில விதிமுறைகளை கொடுத்திருக்கிறது. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. புரியுதா? அப்ப இங்க நகோமி வார்த்தை அதையும் பார்க்க, தன்னுடைய மருமகளுக்கான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றது என்ன. யாராவது திருமண வாழ்க்கையில நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 காரணங்களை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. வேதம் திருமண வாழ்க்கையை ஆதரிக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் ஏற்படுத்தி உருவாக்கி திருமண பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஓகே, இததான் இந்த 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ரூத்தினுடைய நல்வாழ்க்கைக்கான நகோமியினுடைய திட்டம். இதற்கு மத்தியில ஆண்டவர் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்படி எல்லாம் செயல்படுகிறார்ன்றத தொடர்ந்து மற்ற வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.